முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் நாட்டில் இருக்கும் சூழ்நிலையை பார்த்தால் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம். 3 மாதத்திலோ 6 மாதத்திலோ கூட வரலாம். எப்போது தேர்தல் வந்தாலும் தயாராக இருங்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறினார். உடனே போலி ஜனநாயகனின் காப்பாளர்கள் பொங்குகிறார்கள். அவர் எப்படி சொல்லலாம், மக்கள் தீர்ப்பை ஏற்க வேண்டும் என்று ராஜாவை மிஞ்சிய ராஜா விசுவாசியாக கூவுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 180 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியமைத்துள்ளாரா விஜய்? 160 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியமைத்துள்ளாரா விஜய்? பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 118 இடங்களையாவது அவருக்கு கொடுத்தார்களா தமிழக மக்கள்? இல்லை. 108 இடங்களில்தான் விஜய் வென்றார். அவருக்கு முதலமைச்சர் மகுடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சூட்டவில்லை. கடன் வாங்கி, பிச்சை எடுத்து, பலரையும் ஏமாற்றி, பொய் சொல்லி, இன்னும் பல காரியங்களை செய்து முதலமைச்சர் பதவியில் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். எனவே இது ஆடும் நாற்காலி என்பது நம்மை விட விஜய்க்கு நன்கு தெரியும். இது கவிழும் நாற்காலி என்பதும் நம்மை விட விஜய்க்கு நன்கு தெரியும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. விஜய் ஆட்சியமைக்க ஆதரவு தந்த 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம், வாரிய தலைவர் பதவி தருகிறோம் என்று பொய் வாக்குறுதி தரப்பட்டது. கொறடா உத்தரவை மீறினால் இவர்கள் பதவி போய்விடும் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி சொல்லி ஏமாற்றினார்கள். அதனால் 25 பேர் விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். பதவி கிடைக்கவில்லை என்றதும் 19 பேர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அதாவது விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த 19 பேர் இப்போது விஜய் ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவைச் சேர்ந்த 6 பேர் இப்போது எம்எல்ஏவாகவே இல்லை. நாளையே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் இவர்களால் வாக்களிக்க முடியாது. இவர்கள் அனைவரும் குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் நடந்தால் உங்களை வேட்பாளராக்கி ஜெயிக்க வைக்கிறேன் என்று விஜய் ஜீபூம்பா பாணியில் கொடுத்த பசப்புக்கு பல்லிழித்து ராஜினாமா செய்தவர்கள் இவர்கள். இவர்களது ராஜினாமா நாடகத்தின் சதிக்காட்சிகளை தேர்தல் ஆணையம் அறியும். எனவே இப்போதைக்கு இந்த 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போவது இல்லை. ஜனநாயகன் ரிலீஸ் போலவே கிடப்பில் போட்ட விஷயமாக இந்த 6 தொகுதி நிலைமையாக போகிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர் பதவிக்காக விஜயை ஆதரிக்கிறது. தேர்தலுக்கு முன்பு போயிருந்தால் 70 எம்எல்ஏ, ஒரு துணை முதலமைச்சர், 10 மந்திரிகள் வாங்கி இருக்கலாம் என்று இப்போதே துணை முதலமைச்சராகவே பேசி வருகிறார் போக்சோ புகழ் அமைச்சர் விஸ்வநாதன். இவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் விஜயை ஒரு வழி செய்து விடுவார்கள். விஜய் ஆட்சியை ஆதரித்து வாக்களித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகவின் கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று சொல்லி விஜய் நடத்திய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு விஜய் ஆட்சியை ஆதரிக்க வெட்கமாக இருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு. விஜய் ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஆதரவு தந்து விஜய் கட்சியோடு கூட்டணி சேர்ந்துள்ளார் வைகோ. உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இருவரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், இடைத்தேர்தலுக்கு நானே வந்து பிரச்சாரம் செய்து ஜெயிக்க வைக்கிறேன் என்று விஜய் சொன்னதை வைகோவே பொதுவெளியில் சொல்லி குதிரை பேரத்தை உறுதி செய்துள்ளார். இவரது வாக்குமூலமே போதும் குதிரை பேரம் நடந்ததை உறுதி செய்வதற்கு. காதர் மொய்தீன் கட்சியை பொறுத்தவரையில் விஜய் ஆட்சிக்கு ஆதரவு என்று காதர் மொய்தீன் கட்சி அதிகாரப்பூர்வமாக கடிதம் கொடுப்பதற்கு முன்பே தங்களுக்கு இந்த கட்சியின் ஒரு எம்எல்ஏ ஆதரவு இருக்கிறது என்று ஆளுநருக்கு விஜய் கடிதம் கொடுத்துவிட்டார். ஒருவேளை காதர் மொய்தீன் ஆதரிக்கவில்லை என்றால் அந்த எம்எல்ஏவும் கட்சி மாறியிருப்பார். அதுதான் உண்மை. அமமுகவின் ஒரு உறுப்பினர் ஆதரவு என்பது அப்பட்டமான குதிரை பேரமாகும். இதற்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் டிடிவி தினகரன் புகார் கொடுத்துள்ளார். ஆளுநரிடமும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஒரு அமைச்சர் பதவிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் ஆட்சியை ஆதரிக்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்துதான் விஜய் முதலமைச்சராக நீடிக்க காரணமே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய செல்வாக்கோடு அவர் அமரவும் இல்லை. அப்படி அமர்ந்தவர் கவிழ்ந்து போவார் என்று நாம் சொல்லவும் இல்லை. அவரே கவிழ்ந்துதான் கிடக்கிறார். கவிழ்ந்து கிடப்பவரை கவிழ்க்க தேவையில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது. அவர் கவிழ்ந்து கிடக்கிறார் என்பதற்கு உதாரணம்தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களை ராஜினாமா செய்ய வைப்பதாகும்.
தன்னை ஆதரிக்கும் யாரையும் விஜய் நம்பவில்லை, நம்ப தயாராக இல்லை. தங்களை வெற்றி பெற வைத்தவரையே காலை வாரிவிட்டு வந்தவர்கள் இவர்கள் என்பதை விஜய் அறிய மாட்டாரா? அதனால்தான் இவர்களை விட தன்னையே நம்புகிறார் விஜய். கூட்டணி கூட்டம் எல்லாம் முள்வேலிக்கு பெயிண்ட் அடிக்கும் காரியங்களே. பல்வேறு பேரங்களின் மூலமாக அதிமுக உறுப்பினர்களை விஜய் ராஜினாமா செய்ய வைக்கிறார். 12 பேர் வரை ராஜினாமா செய்ய வைப்பது அவரது திட்டம். இதற்கு யார் முதலீடு செய்கிறார்கள், எவ்வளவு முதலீடு செய்யப்படுகிறது என்பதை அதிகார மட்டங்கள் அறிந்தவர்கள் அறிவார்கள். இது யாருடைய ஆட்சி, யாருடைய நலனுக்கான ஆட்சி இது என்பதை அனைவரும் அறிவோம். இந்த முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக விரைவில் கிழியும், கவிழும் போது மொத்தமாய் தெரியும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.